இங்கே பாருங்கள், இந்த ரோட்ல எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போகிறதே சிரமமாக இருக்கும். இப்போ ரோடெல்லாம் அவ்வளோ அழகாக போட்டாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ரோடு பார்த்திங்கன்னா, இந்த ரோடு வந்து ஓலப்பாளையம் போகுது. பட் அந்த ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இந்த போர்டில் காணோம். இந்த பக்கம் வந்து வீரசோழபுரம், இந்த பக்கம் காங்கேயம் கரூர் சாலை, அதாவது வெள்ளமடை, இந்த பக்கம் பக்கத்தில் சூரரெட்டி வலசு, இது எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. பட் இந்த ரோட்டினுடைய பிரதான வழியே பார்த்திங்கன்னா ஓலப்பாளையம் போகுது. அதுக்கான அடையாளத்தையே காணோம். என்ன ஐடியா அப்படின்னு எனக்கு தெரில. சரி, ஓகே. அவர் பார்த்திங்கன்னா பைபாஸ் போகுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த ரோட்டில். பட் இதுவும் பைபாஸ் போகும், இதுவும் பைபாஸ் போகும். இந்த பக்கம் போனால் வெள்ளமடை, இந்த பக்கம் போனால் ஓலப்பாளையம், ரெண்டுமே பைபாஸ், ஒரே பைபாஸ் தான். ஸோ அது கொஞ்சம் தெளிவாக போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இனிமேல் போர்டு வைக்கிறவங்களாம் கொஞ்சம் சிந்திச்சு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த கருத்து. தவறு எதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த பக்கம் போனால் வெள்ளமடை, இந்த பக்கம் போனால் வீரசோழபுரம், அப்படியே அந்த பக்கம் போனால் நத்தக்கடையூர், ஈரோடு வரைக்கும் போகலாங்க. டாட்டா, பாய் பாய்.